கெட்டு போனவங்க நல்லா வாழ்ந்துரலாம். ஆனா, நல்லா வாழ்ந்தவங்க என்னைக்குமே கெட்டு போயிறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர் அவருக்கு நடந்திருக்கு. தமிழ் சினிமாவுடைய உச்சகட்ட வேதனையும், சோகமும் இதுன்னு சொல்லலாம். அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மோகன் சர்மா அப்படிங்கிற ஒரு பிரபல நடிகர். அவர் வந்து நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர்ன்னு பன்முகம் கொண்டவர். இன்னும் சொல்லப்போனா, பழம்பெரும் நடிகை லட்சுமி வந்து எல்லாருக்கும் தெரியும். ஜீன்ஸ் படத்தில ஐஸ்வர்யா ராய் பாட்டியா நடிச்சவங்க. அ சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தோன்னா வந்து போலாம். ஏகப்பட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. நடிகை லட்சுமி. லட்சுமியினுடைய 2வது கணவர் தான் இவரு. இப்ப இவர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோகன் சர்மா. தமிழ் மற்றும் மலையாள சினிமாவுல முன்னணி நடிகரா ஒரு காலகட்டத்தில வலம் வந்தவர். வெள்ளித்திரையில பல வெற்றி படங்கள்லயும், சின்ன திரையில பிரபலமான சீரியல்கள்லயும் நடிச்சு, மக்கள் மனசுல இடம் பிடிச்சவரு. இப்ப வரைக்கும் இவர பற்றின தகவல்கள் எல்லாமே கேட்டு ஒட்டுமொத்த திரையுலகமும் அதிர்ந்து போயிருக்கு. புனேவில இருக்கக்கூடிய இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில எஃப்டிஐன்னு வந்து அதாவது சொல்லக்கூடிய நடிப்பு பயின்ற முதல் தென்னிந்திய நடிகர் இவர் தான். அந்த முதல் தென்னிந்தியர்ங்கிற பெருமைக்குரியவரு நடிகர் மோகன் சர்மா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகள்ல ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. அத தாண்டி கதை, திரைக்கதை, இயக்கம், தயாரிப்புன்னு சினிமாவோட பல்வேறு தளங்கள்ல இயங்கியிருக்காரு. பார்த்திபன் கனவு, அப்பு, சச்சின், சுயம்பரம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ்நாடு மற்றும் கேரளா அரசோட சினிமா விருதுகளை வாங்கியிருக்காரு. ஃபிலிம் சேம்பர்னு சொல்லக்கூடிய திரைப்பட வர்த்தக சபையினுடைய தலைவராகவும் பதவி வகித்திருக்காரு. இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரரான மோகன் சர்மா இப்ப தன்னுடைய 80வது வயசுல சென்னை கும்மிடிப்பூண்டி பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஆதரவற்றோருக்கான முதியோர் இல்லத்துல அடைக்கலமாகி உள்ளதா தகவல் வெளியாயிருக்குங்க. போயஸ் கார்டன்ல இந்த மனுஷனுக்கு வீடு இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி மோகன் சர்மா பற்றி மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் பேட்டி ஒன்றில் சொல்லும்போது, மோகன் சர்மாவுக்கு அப்ப கல்யாணம் வந்து நடக்கல. நடிகை லட்சுமி அவரை வந்து பார்த்தோன்னா விரும்பினாங்க. ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மோகன் சர்மா வீட்டுக்கு போனாங்க. இந்த நாய்க்குட்டி போல உங்களையே சுற்றி சுற்றி வர்றேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு மோகன் சர்மாவிடம் நடிகை லட்சுமி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட திருமணமாகாத மோகன் சர்மாவும் குங்குமத்தை எடுத்து லட்சுமியோட நெத்தியில வச்சு அவரை தன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோடியை கேரளா திரையுலகமே வாழ்த்துச்சுங்க. ஆனா நடிகை லட்சுமி மீண்டும் அவரை விவாகரத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் சிவச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு நடிகரை அவங்க 3வதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2வது கணவர் மோகன் சர்மாவோட வசித்த காலத்துல மகள் ஐஸ்வர்யாவுடன் லட்சுமிக்கு சண்டை வந்துச்சுங்க. அந்த சொர்ணாக்கா 6 படத்துல வந்து வருவாங்கல்ல, சவுண்டு சரோஜாக்கா, அதான் வந்து இவங்களோட பொண்ணுங்க. ஒரே வீட்டில் ஐஸ்வர்யா, மோகன் சர்மா, லக்ஷ்மி இந்த 3 பேராலையுமே இருக்க முடியல. மோகன் சர்மா பிரிந்து போனதுக்கும், ஐஸ்வர்யா பிரிந்து போனதுக்கும் இதுதான் காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு வந்து வருதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட இவரை பற்றின ஒரு செய்தி மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. டி நகரில் காரில் மோகன் சர்மா போயிட்டு இருந்தபோது அவரை திடீர்னு வழிமறிச்ச 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவர் மீது கொடூர தாக்குதலை நடத்துச்சு. இதில் காயமடைஞ்ச மோகன் சர்மா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் விசாரணை நடத்தினதுல வீடு விற்பனை தொடர்பான தரகர் பிரச்சனையே இந்த தாக்குதலுக்கு காரணங்கிற தகவல் வெளியாயிருக்கு. திரையுலகத்தில் பல சாதனைகள் படைச்சவர் முதியோர் இல்லத்தில் தற்போது வசித்து வர்றதா சொல்லப்படுவது பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்க. ஒரு பிரபல சேனலுக்கு மோகன் சர்மா தந்துள்ள பேட்டியில், நான் முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கிறது யார் மீது எந்த குறையும் இல்லை. வயது மூப்பு, தளர்ச்சி காரணமாகவே மன அமைதிக்காக நானா முன்வந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் தங்கியிருக்கேன். என் தனிப்பட்ட தேவைகளையும் மருத்துவ உதவிகளையும் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளே கவனிச்சுக்கிறாங்க. திரையுலகத்தில் கொடிகட்டி பறந்து புகழின் உச்சத்தை தொட்ட ஒரு மூத்த கலைஞருக்கு வயோதிகமான காலத்தில் இப்படி ஒரு பரிதாப நிலையா? வாழ்க்கை புரட்டி போட்டதால் முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்து தற்போது தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பது நெஞ்சை பிழியக்கூடிய சோகம்னு இப்ப
அவர பார்த்து பல பேர் வந்து ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன் இப்ப இப்படி இருக்காரே அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும், கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.